அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆனி மாதத்துடைய பஞ்சமி. பஞ்சமி திதி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது வாராகி அம்பாள் தான். வாராகி அம்மனை இந்த நாளை நம்ம வழிபடுறப்ப நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போகும். தீய சக்திகள் எல்லாமே தலைத்திரிக்க ஓடும். ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகள்லையுமே வெற்றி மேல் வெற்றி கிட்டும் தான் இந்த ஒரு திதியுடைய ஒரு சூக்ஷ்மமே. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த பஞ்சமி திதி நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிறது கூடுதலான விசேஷம். எப்பயுமே வெள்ளிக்கிழமை பஞ்சமி நாளே நமக்கு நினச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கிறதும், குடும்பத்தில் செல்வ செழிப்பு எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலுமே இந்த செல்வ செழிப்பு நமக்கு அதிகமாகணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வழிபாடு, அதுவும் இந்த சுக்கரஹோரை நமக்கு ராத்திரி வரக்கூடிய 8 to 9 நேரத்தில் வழிபட்டாலே போதும், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் போய் நமக்கு செல்வ செழிப்பு வரும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த வகையில் நாளைக்கு ராத்திரி 8 to 9 நம்ம வாராகி அம்மனுக்கு ஏற்ற வேண்டிய விசேஷமான தீப வழிபாடும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். வாராகி அம்மனுடைய வழிபாடுங்கிறதே நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய வழிபாடு. அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வருதுங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட அந்த பண கஷ்டங்களையும் தீர்த்து, நம்ம மனசில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை வேரோடு அறுத்து நமக்கு அந்த துன்பத்திலிருந்து மீட்டு தருவாளாம் வாராகி. ஏன்னா வாராகி அன்னை வழிபடுறவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய எதிரிகள் ஓடி ஒளிவாங்க, விரோதிகள் எல்லாம் நண்பர்கள் ஆவாங்க. ஒரு செய்வினை மாந்திரிக தோஷங்கள் ஏதாவது நமக்கே தெரியாமல் நமக்கு யாராச்சும் வச்சுருந்தா கூட அந்த பாதிப்புகள்லேருந்து நமக்கு மீட்டு தரக்கூடிய சக்தி வாராகியுடைய வழிபாட்டுக்கு இருக்குது. அதே மாதிரி நமக்கு தொழில் வியாபாரத்தில் ஏதாவது ஒரு எதிரிகள் இருந்தால் எல்லாமே நீங்கும். அப்படி தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடியது தான் நமக்கு வாராகியுடைய வழிபாடு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பஞ்சமி திதி நமக்கு வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறதுனால நம்ம வீட்டில் உங்ககிட்ட வாராகி படம் இருந்ததுன்னா நீங்கள் படம் நல்லா சுத்தப்படுத்தி அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ படம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு தீபம் மட்டும் நம்ம ஏற்றி வச்சுட்டு தீபத்திலே நம்ம வாராகி அன்னையை வழிபடலாம். சுவாமிக்கு நிவேதனமாக நாளைக்கு, அது வெள்ளிக்கிழமைங்கிறது என்ன விசேஷம் பண்ணலான்னா, வெள்ளை மொச்சை, இந்த வெள்ளை மொச்சை அந்த பருப்பை நம்ம காலையிலே ஊற வச்சுட்டு வேக வச்சு அதில் கொஞ்சமாக தேன் மற்றும் நெய் இது கலந்து வாராகி அன்னைக்கு நமக்கு நாளைக்கு வரக்கூடிய சுக்கரஹோரை நேரம் ராத்திரி 8 to 9 இருக்குது பார்த்தீங்களா. எப்பயுமே வாராகி வழிபாடுங்கிறது மாலை நேரத்துக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் இருட்டுனதுக்கப்புறம் செய்கிறது விசேஷம். அதுவும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த 8 to 9ங்கிறது சுக்கரஹோரை நேரங்கிறதுனால அந்த சுக்கரனுக்கான அந்த ஒரு விசேஷமே என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை மொச்சை தான் அந்த நிவேதனமே. அப்படி இந்த வெள்ளை மொச்சை பருப்பை தேனும் நெய்யோடு சேர்ந்து வாராகிக்கு நம்ம வைக்கிறப்ப நமக்கு வாராகி அம்மனுடைய அனுகிரகமும் கிடைக்கும், நமக்கு அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கும். இதனால் நல்ல தன வசியம் ஏற்படும், தொழிலெலாம் விருத்தி ஆகும், நல்ல வியாபாரமானது செழித்து நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய செல்வ யோகமானது கண்டிப்பாக வருங்க. அதே மாதிரி உங்களுக்கு முடியும் அப்படிங்கிறவங்க அந்த அம்பாளுக்கு பிடித்த கலர் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு மாதிரி நீலம் சொல்லுவாங்க, அதாவது கருப்பு, அந்த பவள நிறம், அது மாதிரி நீல சங்கு பூக்கள், கருந்துளசி, வில்வம், இதில் ஏதாவது ஒரு பூக்கள் உங்களுக்கு கிடச்சதுன்னா தாராளமாக நீங்கள் சாத்தலாம். அப்படி முடியாதவங்க சிகப்பு கலரில் ஆன எல்லா விதமான பூக்களுமே அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. குறிப்பாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான் செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவை நீங்கள் மாலையாக போடலாம், இல்லாட்டி செம்பருத்தி ஒரே ஒரு பூ இருந்தால் கூட நீங்கள் சுவாமிக்கு வைக்கலாம். அப்படி நாளைக்கு நம்முடைய பண கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கு ஏற்ற வேண்டிய விசேஷமான தீபமே செம்பருத்தி இலை தீபம். எல்லார் இடத்துலையும் மேக்சிமம் அக்கம் பக்கமாச்சும் நமக்கு செம்பருத்தி இலைகள், செம்பருத்தி பூக்கள் கிடைக்கும் பார்த்தீங்களா. இதில் 5 இலைகள் நீங்கள் வாங்கிக்கோங்க. 5 இலை மட்டும் பறிச்சுட்டு அந்த இலையோட காம்பு எடுத்துட்டு அந்த இலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எப்படி வெத்தலை தீபம் ஏற்றுறோமோ அதே மாதிரி, ஆனால் இது 5, ஏன்னா பஞ்சமி திதிங்கிறது 5வதாக வரக்கூடிய திதி. அப்போ 5 இலைகளில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு 5 இலையை நம்ம ஒரு சின்ன தட்டில் நீங்கள் தாம்பாளத்தில் அப்படி பரப்பிட்டு அந்த 5 இலைக்கு மேலே 5 தீபங்கள் வைக்கலாம். முடியாதவங்க 5 இலையும் பரப்பிட்டு அதற்கு நடுவில் ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு அம்பாளை நினச்சி நம்ம ஏற்றி வழிபடுறப்ப உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏதாவது ரொம்ப மிகப்பெரிய அளவில் ஒரு கஷ்டங்கிறது கூட அந்த கஷ்டங்கள் எல்லாம்
தவிடு பொடியாக்கி நமக்கு தரும். அதே மாதிரி நல்ல ஒரு செல்வ செழிப்பு, பணவசியம், தனவசியம் நமக்கு நல்லபடியாக இருக்கும். ஏன்னா இந்த செம்பருத்தி இலைக்கும் சரி, செம்பருத்தி பூக்கும் ஒரு தாந்திரிக குணங்கள் இருக்குது. நமக்கு செல்வத்தை ஈர்த்து கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு குணங்கள். அதனால தான் நம்ம வீட்டில் எப்பயுமே எந்த செடி இருக்கோ ஒரு செம்பருத்தி செடி கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒற்றை செம்பருத்தி, சிகப்பு செம்பருத்தி இருக்குது பார்த்திங்களா, அந்த செம்பருத்தி பூவும் அந்த மரமும் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா செழிப்பாக வளருதோ குடும்பத்தில் அந்த பணம் செல்வ செழிப்பு நமக்கு வரும். அது முன்கூட்டி அதை காமிச்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாஸ்து நமக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் கூட அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தன்மை செம்பருத்தி செடிக்கு இருக்குது. அப்படிப்பட்ட அற்புதமான குணங்கள் தான் இந்த செம்பருத்தி செடிக்கு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த செம்பருத்தி இலை வச்சு நம்ம அன்னை வாராகிக்கு இது மாதிரி வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரை ராத்திரி 8 to 9 நேரத்தில் நீங்கள் அந்த தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள். இப்போ 5 இலைகள் கிடைக்கல அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு இலை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு அகல் தீபம் மட்டும் நீங்கள் வச்சு ஒரு செம்பருத்தி பூ கிடச்சதுன்னா நீங்கள் சுவாமிக்கு வச்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய எளிமையான அந்த வெள்ளை மொச்சையில் கொஞ்சம் தேனும் நெய்யும் கலந்து நீங்கள் வச்சு பாருங்கள். முடியும் அப்படிங்கிறவங்க சக்கரவள்ளி கிழங்க நம்ம அப்படியே கூட நம்ம வேக கூட வைக்கணும்னு தேவையில்லைங்க. கழுகி நீங்கள் அப்படியே கூட சுவாமிக்கு நம்ம நிவேதனமாக வைக்கலாம். உருளைக்கிழங்கு, அந்த பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்குகள், பானகம், மாதுளம்பழம் முத்துக்கள் இதெல்லாமே நம்ம வைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். இது மாதிரி நீங்கள் சுவாமிக்கு நீங்கள் அம்பாளுக்கு நீங்கள் படைச்சிட்டு நீங்கள் மனசார நீங்கள் வேண்டி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியல அப்படிங்கிற அந்த ஒரு கஷ்டத்தை நிச்சயமாக வாராகியை பஞ்சமி தீதியில் நம்ம வழிபடுறப்ப நிச்சயமாக தீரும். இது 200% நம்ம நம்பி வாராகி தேவி வழிபடலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட தெய்வம். அதுவும் நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் நம்ம இப்படி வழிபடுறப்ப எப்படிப்பட்ட பண கஷ்டங்களும் தீரும். அந்த வருமானம் பெருகுவதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் அம்பாளுடைய அனுகிரகத்தாலே கிடைக்கும். இந்த பூஜைகள் பண்ணுறப்ப நம்ம சொல்லக்கூடிய எளிமையான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். ஏன்னா இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொன்னாலே போதும், நமக்கு நல்லபடியான ஒரு செல்வ செழிப்பும் நல்லபடியான ஒரு எதிர்காலமும் கண்டிப்பாக அம்பாளுடைய அனுகிரகத்தாலே கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளௌ ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வாராகமுகி வாராகமுகி. இந்த மந்திரத்தை நம்ம பஞ்சமி தீதி அன்னைக்கு மட்டும்தான் சொல்லணுமாங்கிறதுலாம் கட்டாயம் கிடையாதுங்க. டெய்லி பூஜையில் நம்ம ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு அம்பாளை யாரெல்லாம் நம்ம வழிபடுறோமோ நம்ம தினமும் சொல்லி வர நல்லதொரு எதிர்காலம் செல்வ செழிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த தீப வழிபாட்டையும் இந்த மந்திரத்தையும் நீங்கள் நாளைக்கு ராத்திரி வரக்கூடிய 8 to 9 அந்த சுக்கிர ஹோரை நேரத்தில் சொல்லுங்கள். அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் வாராகி தாயே போற்றி இல்லாட்டி வஜ்ர கோஷம் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த நாமத்தை பதிவிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நம்முடைய சேனலுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.